Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ZEE5ல இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆன Dispatch படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த படம் வந்து ZEE5ல ஹிந்தி லாங்குவேஜில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்தை வந்து நம்மளுக்கு ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானரில் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த டீம். எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதை என்ன அப்படிங்கிறது நம்ம லைட்டாக பார்த்தலாம். நம்மளுக்கு இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப ஹீரோவான ஜாயை வந்து காட்டுறாங்க. ஸோ அவர் வந்து டிஸ்பேச் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் ஆஃபீஸில் வந்து ஜேர்னலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரைம் ஸ்டோரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு காமிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு ப்ரைம் நியூஸை வந்து பிரேக்கிங் நியூஸை வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த நியூஸ் வந்து ஹாட் டாப்பிக்காக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த நியூஸ் வந்து கவர் ஸ்டோரியில் போகிற அளவுக்கு ஒரு ஹாட்டான ஒரு நியூஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. அப்போனா தான் வந்து அவருக்கு அடுத்து ஜாப் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆன்சர்லாம் வந்து அவருக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு காமிக்கப்படுது. அண்ட் அவரும் வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ்க்காக வந்து தேடிக்கிட்டே இருக்கார். அண்ட் அவர் தேடுற மாதிரியே வந்து அவருக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸும் கிடைக்குது. அண்ட் அவர் அந்த ஒரு நியூஸுக்காக அடுத்தடுத்து வந்து என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து களத்தில் இறங்கி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அண்ட் அவரே வந்து எதிர்பார்க்காம அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் அவரோட லைஃப்பில் நடக்குது. அதெல்லாம் என்னென்ன, அண்ட் அதே மாதிரி இந்த கேஸ் வந்து எதை பற்றின கேஸு, அண்ட் ஏன்னா இவர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இது வந்து ஒரு கேஸாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த ஆங்கிளில் வந்து விசாரிச்சுட்டே போகிறாரு. அண்ட் அந்த கேஸ் வந்து இன்னொரு கேஸாக வந்து மாறுது. ஸோ இது வந்து என்னென்ன, அண்ட் அதே மாதிரி இது எது வரைக்கும் போகுது, அண்ட் கடைசியில் இவருக்கு என்ன ஆச்சு, அண்ட் அதே மாதிரி இவர் ஆசைப்பட்ட மாதிரி இந்த நியூஸை வந்து கவர் ஸ்டோரியில் போட முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறதான் நம்மளுக்கு மீதி படமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானரில் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு என்கேஜிங்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கிட்டத்தட்ட பாதி கிணறு வந்து தாண்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்மளோட நேரத்தையும் வீணடிக்கல. அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி வந்து பில்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சு இந்த படம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபியும் ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்தது. அண்ட் எடிட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கவனம் செலுத்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் அடல்ட் சீன்ஸ்லாம் வருது, அதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு இன்னுமே வந்து நம்மளுக்கு கிறிஸ்பாக வந்து கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து யோசித்தேன் இந்த படம் பார்க்குறப்ப. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது க்ரைம் நடக்கிறப்பையும் சரி, அண்ட் அதே மாதிரி அவர் இந்த ஹீரோ வந்து க்ரைம் அந்த கண்டுபிடிக்கிறப்பையும் சரி, அவர் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியில் கண்டுபிடிக்கிறப்பையும் சரி, அந்த ஒரு க்ரைம் வந்து மூடுக்கு வந்து செட் பண்ணுற மாதிரி தான் வந்து அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து க்ரைம் த்ரில்லர் மூவியாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ஸ்லோ பர்னிங் க்ரைம் த்ரில்லராக தான் வந்து நம்மளுக்கு இருந்திருக்கு. ஸோ அதனாலே வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அங்கங்கே வந்து நம்மளுக்கு டல்லான மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதை மட்டும் அவங்க எடிட் பண்ணி இன்னுமே நம்மளுக்கு கிறிஸ்பாக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்குறப்ப. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போர் அடிக்குது, ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும் இந்த வீக்கெண்ட் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னா மேபி இந்த படம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் நேரத்தை வந்து வீணடிக்காத இந்த படம் வந்து ஓரளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 3-4 அடல்ட் சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சு எல்லாருமே வந்து ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. ஹீரோவான ஜாய் ஆகட்டும், அண்ட் அதே மாதிரி அவங்களோட ஃபீமேல் லீட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் ஹீரோ வந்து மனோஜ் பாஜ்பாய் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப அந்த ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகட்டும், ஏன்னா அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும். ஸோ அதெல்லாம் வந்து அவர் நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருந்தார். குறிப்பாக வந்து அந்த காரில் வந்து ஒரு அழுவார். ஸோ அதை வந்து வெளியும் காட்டிக்காமல் அழுகணும், பட் இருந்தாலும் வெளியில் காட்டிக்கூடாது அப்படிங்கிறத அந்த ஒரு சீன் இருக்கும். ஸோ அது வந்து அவர் நீட்டாகவே வந்து பண்ணியிருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ உங்களுக்கு இந்த படம் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எனக்கு இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு வாட்சாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி ஆகணும். உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Bye.